Hello everyone, welcome back to our channel. Mummy's Cook Day 4 in Vietnam. Thursday morning. இது வியட்நாம் ட்ரிப்போட லாஸ்ட் டே. எங்களுக்கு ஃப்ரைடே 9 o'clock ஃப்ளைட். ஸோ 6 hours ட்ராவல் சாப்பா டு ஹனாய். அதனால் போக முடியாதுன்னு நாங்கள் தேர்ஸ்டேவே பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஹனாய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே ஏதாவது ஷாப்பிங் இல்லைன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பாலேருந்து கிளம்பி ஹனாயும் ரீச் ஆகிட்டோம். இங்கேயும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஹோட்டலோட வியூஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. இங்கே கிளைமேட் வந்து சாப்பா மாதிரி ரொம்ப கோல்டாக இல்லை, கொஞ்சம் பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பா வந்து மலை மேலே இருக்கிறதுனால ரொம்பவே கோல்டாக இருந்தது. ஸோ இது வந்து சிட்டி, ஸோ கோல்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பார்க்கும்போது ஓவராக வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெளியே போகும்போது சில்லுன்னு காற்றும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் போகிற ஸ்பாட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் ஸ்ட்ரீட் ஹனாய் வியட்நாம். நாங்கள் முன்னாடியே வந்து ட்ரெயினோட டைமிங் எல்லாம் செக் பண்ணிட்டோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து 15 minutes தான் இருக்கும். ஸோ முன்னாடியே நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா இடத்த பிடிக்கணும்ல. ஸோ நிறைய கெஃபே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கம்பல்சரி ஏதாவது வாங்கினா தான் அவங்க கெஃபே உள்ளே உட்கார முடியும். நாங்கள் வந்து ஒரு சால்ட் காஃபி, இதுவும் வியட்நாமீஸோட ரொம்ப ஃபேமஸ் எக் காஃபி மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கிக்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் 20 minutes டைம் இருந்தது ட்ரெயின் வர்றதுக்கு. பொறுமையாக பேசிக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா திருப்பியும் உங்களை வாங்க சொல்லி கம்பல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லுவாங்க. அங்கே அது மட்டும்தான். ஸோ ட்ரெயின் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து அங்கேருந்து ஒரு 1 kilometers ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஹோல்சேல் மார்க்கெட். ரீட்டெயிலுக்கு மேக்ஸிமம் தரமாட்டேன்றாங்க. ஒரு சில கடைங்க மட்டும் ரீட்டெயிலுக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. நீங்கள் யாராவது வியட்நாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹோட்டலுக்கு நியர்பை இருக்கிற மார்க்கெட் ஏதாவது போய் ட்ரை பண்ணுங்கள். நிறைய அசசரிஸ் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்தது. க்ராக்ஸ், ஷூஸ், லேடிஸ் ஹேண்ட்பேக், பேக்ஸ், அப்புறம் சின்ன க்யூட் பர்ஸ், எம்ப்ராய்ட்ரி ஒர்க், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதுவும் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில். நான் வாங்கின ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக வியட்நாம் ட்ரிப் முடிஞ்சோடனே ஒரு ஷாப்பிங் vlog போடுறேன் அலாங் வித் ப்ரைஸஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சீப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா எல்லா ஷாப்புமே ஏர்லியாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் 5:30 எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடுது. ட்ராலிஸ் கூட வாங்கணும், அதுவும் சீப்பாக இருக்குது. கம்பேர் வித் எனி கண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ரொம்பவே சீப்பாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlog கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.